முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் தேனி மாவட்டத்தில் நெல் பயிர்கள் கருகி வருகின்றன. முல்லை பெரியாறு தண்ணீரை நம்பி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான உத்தமபாளையம், சின்னமனூர், வீரபாண்டி ஆகிய பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் இந்த பகுதியில் விவசாயிகள் ஒரு போகம் மட்டுமே நெல் அறுவடை செய்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு சீரான மழை பெய்ததால் முல்லை பெரியாறு தண்ணீரை நம்பி வீரபாண்டி, உத்தமபாளையம் போன்ற பகுதியில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்தனர். தற்போது நெல் கதிர்விடும் நிலையில் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் வயல்கள் வறண்டு போய் நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. தொடர்ந்து 30 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுத்தால் மட்டுமே இரண்டாம் போக நெல் அறுவடை செய்ய முடியும் என்றும், இல்லையென்றால் நெல் பயிர்கள் அனைத்தும் கருகிவிடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இப்போ முதல்ல நடவு கொடுத்து இப்போ 3 மாசத்துக்கு ஆகுது. இன்னும் ஒரு 30 நாள் தண்ணி வேணும். இப்போ தண்ணி கொடுக்காதனால பயிர்களை ரொம்ப கருப்பி கிடக்கு. அப்படி தண்ணி கொடுக்க தவறுனா ஏக்கருக்கு எங்களுக்கு 20,000 ரூபா நஷ்டேடு வருது செலவு கணக்கு. இதை பார்த்து கவர்மெண்ட் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். கிட்டத்தட்ட 324 ஏக்கர் வீராண்டி, 324 ஏக்கருமே ரொம்ப செத்துக்கிட்டு கிடக்கு. பயிர் பூரா பயிர் நட்டு கருது பருவத்துல பூரா பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை காப்பாற்றணும்னா முல்லை பெரிய அணைதான். தண்ணி திறந்து விட்டாதான் நாங்க வாழ்வோம், இல்ல சாவோம். வேற வழி கிடையாது. 1-2 இருக்கிற ஓலை முகத்துல நாங்க அடகு வச்சு விவசாயத்தில் இது விளையாம போச்சுன்னு நாங்க என்ன செய்ய முடியும்? முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பல முறை மனு அளித்தும், கம்பத்தில் மறியல் நடத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளனர்.